ஹோண்டா சிட்டி. ஸோ இது வந்துட்டு செடான் செக்மெண்ட் கார். நல்ல வீல் பேஸ் ரொம்ப பெருசா இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய காரு. ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்துட்டு இப்பதான் வந்துட்டு எல்லாமே எஸ்யூவி செக்மெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. பட் ஆரம்ப காலத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த செடான் செக்மெண்ட் காரை தான் அதிகமா வந்துட்டு விரும்புனாங்க. ஸோ இந்த ஹோண்டா சிட்டிக்கு அப்படிங்கன்னு தனியா ஒரு கஸ்டமர் இன்னமும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு லவர்ஸ் இன்னும் வந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கார் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ லாஸ்ட் வந்து 5th ஜென்ரேஷன் எடுத்தது, இப்போ 6th ஜென்ரேஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் டெக்னாலஜியில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்டீரியரில் வந்துட்டு முன்னாடி ஹெட்லைட் பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்லைட் வந்து ஜெட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு எல்இடி வித் டிஆர்எல் இன்க்ளூடிங் இருக்குது. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஃபுல் நியூ டிசைன், புது டிசைனு. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. பம்பர் வந்துட்டு ஃபுல்லாக லோவரில் வந்துட்டு கொடுத்து நல்லா இதுவும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது. இதுவும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த காரோட பேக் சைடு ஸ்பாய்லர் வந்து பார்த்தா அப்படின்னா நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் முன்னாடி ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எண்டு டு எண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி. அது முன்னாடி அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த லெஃப்ட் சைடு ஹெட்லாம்ப்லேருந்து ரைட் சைடு ஹெட்லாம்ப் வரைக்கும் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா லென்த்தியாக வந்துட்டு ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு டோட்டலி நியூ, நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி கார் வந்து நமக்கு என்னென்ன கலர் ஆப்ஷனில் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. அதாவது பிளாக்கு, ரெட்டு, சில்வரு, ப்ளூ, கிரே, ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரியான 6 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. இது எல்லாமே சிங்கிள் டோன் தான். டுவல் டோன் ஆப்ஷன் இந்த வேரியண்ட்ல வந்து நமக்கு வந்து கிடையாது. இந்த காரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்டீரியர்ல வந்து எனக்கு பெருசா அவ்வளவா எதுவும் சேஞ்சஸ் ஒண்ணும் தெரியல. ஒண்ணே ஒண்ணு அந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் மட்டும் நல்லா ஃப்ரீ ஸ்டாண்டிங்கா நல்லா கொஞ்சம் பெருசா வந்து குடுத்துருக்காங்க. ஈவன் அதுவுமே வந்துட்டு டிஸ்ப்ளே வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப பழைய வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. புதுசா எதுவும் அப்டேட் பண்ண மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. அது மட்டும் இல்லாம ஸ்டீரிங் வீல்லாம் பார்த்தா அப்படின்னா, சேம் அதே இதுக்கு முன்னாடி 5th ஜெனரேஷன்ல எப்படி இருந்துச்சோ, அதே 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் இதுல வந்து கொண்டு வந்துருக்காங்க. இத இன்னும் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, இப்போ வரக்கூடிய கார்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2 ஸ்பெக் ஸ்டீரிங் வீல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுலயே எல்இடி illuminated லைட், ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனா அது எதோ மிஸ் ஆனது மாதிரியே இருக்கு இந்த கார்ல. சரி, ஓகே. இதை தவிர்த்து மற்ற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கார் டேஷ்போர்டில் வந்துட்டு ஒரு ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அந்த காரில். இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா 10.1 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஸோ எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் இதில் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வெண்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த ஹோண்டா சிட்டின்னு எடுத்துக்கிட்டாவே ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்றது, கம்ஃபர்ட் இருக்கும். அந்த ஒரு குஷனிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த இது வந்துட்டு அந்த ஒரு அந்த நேம், அந்த ஒரு தாட் வந்துட்டு குறையாம இந்த கார்லயும் வந்துட்டு சேம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து மல்டிமீடியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கார் வந்துட்டு மொத்தம் 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான 8 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த காரோட கிளஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க டிஜிட்டல்ல. ஸோ இதுவுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த கார்ல வந்துட்டு ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த காரோட இன்டீரியர்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு 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 கம்ஃபர்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆம்பியன் லைட் வந்து, அதாவது நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு 2 டிரைவர், கோ பேசஞ்சர் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த கால் வைக்கிற இடத்துல அடிப்பகுதியில் வந்துட்டு ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த கார்ல சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டச். இது வந்து கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் சன்ரூஃப். ஸோ ஒரு தடவை டச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து அந்த ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கார்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட என்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5 லிட்டர் ஐவிடெக் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்துட்டு 253 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதனால வந்துட்டு பெடல் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டியரிங் வீல்ல ரைட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு 2 மோட்டார் வந்துட்டு இருக்கும். இசிசிவிடிக்கு வந்து 2 மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் எலக்ட்ரிக் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து ரீஜெனரேட்டிவ் மோட் மூலமாக எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்குது. இந்த காரில் வந்துட்டு அவங்க 3 டிரைவ் மோடு வந்துட்டு கிடைக்குது. அதாவது இந்த ஹோண்டா சிட்டியில் எக்ஸ்க்ளூசிவாக 3 டிரைவ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு கார்லையும் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம், இந்த ஒரு டெக்னாலஜி இல்லை. ஸோ இந்த ஹோண்டா சிட்டியில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு இவி டிரைவ். இவி டிரைவ் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த கார் வந்துட்டு எலக்ட்ரிக் காராகவே ரன் ஆகும். ஸோ அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ இங்கே கீழே இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டரி மூலம் டைரெக்டாக பவர் வந்துட்டு வீலுக்கு போகும். ஸோ அந்த டைரெக்டாக பவர் வந்து வீலுக்கு போகிறதுனால வீல் வந்துட்டு அந்த பவர் எடுத்துட்டு வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ என்ஜின்ல இருந்து நமக்கு எந்த ஒரு பவருமே வராது. என்ஜின் வந்துட்டு ஐடியலாக தான் இருக்கும். என்ஜின் வந்துட்டு ஆன் ஆகாது, ஐடியலாக தான் இருக்கும். கிளச்சுமே வந்துட்டு ஐடியலாக தான் இருக்கும். கிளச்சுக்கு என்ஜின் எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஒன்லி நமக்கு டைரெக்டாக பவர் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து டைரெக்டாக வீலுக்கு போய் நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு கிடைக்கும். வீல் வந்து ரொட்டேட் ஆகி முன்னாடி வந்து ரோட் ஆகும். ஸோ இந்த மோடை தான் அவங்க வந்து இவி மோடு, இவி டிரைவ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா காரில் நம்ம பெட்ரோல் போடுறோம். பெட்ரோல் வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் போட்டு அது மூலம் என்ஜின் ரன் ஆகுது. ஆனால் நான் பெட்ரோல் என்ஜின் யூஸ் பண்ணுறதுல ஒன்று இபி மூலமாக நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபியூல் எஃபிஷியன்சி நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அடுத்த டிரைவ் மோட்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் டிரைவ். ஸோ இந்த ஹைபிரிட் டிரைவ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் வந்துட்டு இதுலேயுமே சேம் அந்த லித்தியம் அயன் பேட்டரி மூலமாக தான் பவர் வந்துட்டு எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு வீலுக்கு வந்துட்டு போகுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹைபிரிட் டிரைவ் அந்த டிரைவில் போகும்போது என்ஜின் வந்துட்டு ஆன் ஆகும். என்ஜின் வந்துட்டு ஆன் ஆகி என்ஜின் வந்துட்டு எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஜென்ரேட்டர் மூலமாக எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து லித்தியம் அயன் பேட்டரிக்கு வரும். ஸோ ஏன்னா ஏற்கனவே வந்து லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு இருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட என்ஜின்லேருந்து மறுபடியும் ஒரு 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 பர்டிகுலர் எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகி பேட்டரிக்கு வருது. ஸோ அப்போ வரப்போ பவர் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக தான் கிடைக்குது. ஸோ அந்த அதிகமான பவர் வீலுக்கு போகிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கு பவர் வந்து நமக்கு அதிகமாக தான் கிடைக்குது வீலில். ஸோ இதைத்தான் வந்துட்டு ஹைபிரிட் டிரைவ்னு சொல்கிறாங்க. இது மூலியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இதுல வந்து பாதி வந்துட்டு என்ஜின் மூலம் ரன் ஆகுது, பாதி வந்துட்டு பேட்டரி மூலம் ரன் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்துட்டு நமக்கு இதுலயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். நம்ம நல்ல ஒரு பவர் வந்து டார்க்கும் நமக்கு இந்த டிரைவ் மூலம் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு டிரைவ், ஹைபிரிட் டிரைவ்ன்றது இது ஒன்று. அடுத்து 3வது டிரைவ் மூணு எடுத்துட்டோம்னா என்ஜின் டிரைவ். ஸோ இந்த என்ஜின் டிரைவ்ல நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வீலுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இவி டிரைவ், ஹைபிரிட் டிரைவ். அப்போதைக்கு எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு லித்தியம் அயன் பேட்டரியில இருந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த என்ஜின் டிரைவ்ல வந்துட்டு இந்த லித்தியம் அயன் பேட்டரியில இருந்து நமக்கு எந்த ஒரு பவரும் கிடைக்காது. அது ஐடியலாக தான் இருக்கும். நமக்கு டைரக்டா என்ஜின்ல இருந்து பவர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ என்ஜின் இருக்கும், அதுக்கப்புறம் கிளச்சும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிஷன் நமக்கு வீலுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். அதான் அந்த கீழே அந்த டயக்ராமில் வந்துட்டு கிளியராக போட்டிருப்பேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இந்த என்ஜின் டிரைவ் அப்படிங்கிறது இந்த லித்தியம் அயன் பேட்டரியிலேருந்து எந்த ஒரு பவரும் போகாது. ஒன்லி என்ஜின்ல இருந்து கிளச்சுக்கு வரும், கிளச்ல இருந்து டிரான்ஸ்மிஷன் இருந்து அப்படியே வீலுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக வந்து போயிடும். ஸோ இது இந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்துட்டு ஃபியூல் எஃபிஷியன்சி இதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த டிரைவ்ல கிடைச்சதை விட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது இவிலையோ ஹைபிரிட் டிரைவ்லையோ கிடைச்ச அந்த ஃபியூல் எஃபிஷியன்சியோட இந்த என்ஜின் டிரைவ்ல வந்துட்டு நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பெட்ரோல் என்ஜின் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் மூலமாக தான் நமக்கு வந்துட்டு என்ஜின் வந்துட்டு பவர் வந்து கிடைக்குதா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோலில் தான் நமக்கு வந்துட்டு பவர் வந்து கிடைக்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி கண்டிப்பாக அதில் வந்து ட்ராப் ஆகும். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஹைவேல நம்ம நம்ம ரொம்ப ஹை ஆர்பிஎம் நம்ம க்ரூஸ் பண்ணி போகிறப்போ இந்த இந்த எஃபிஷியன்சி இவ்வளோ தான் கிடைக்கும். இந்த காரில் இருக்க ரெண்டாவது இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்தா அப்படின்னா 1.5 லிட்டர் வேரியபிள் டைமிங் கண்ட்ரோல், அதாவது விடிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது இன்ஜின் ஆப்ஷன். இந்த இன்ஜின் வந்துட்டு நமக்கு வந்து 145 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்கக்கூடியது. 89 கிலோவாட் பவர் வந்து கொடுக்கும். அதாவது பிஎஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 121 பிஎஸ் வந்து நம்ம பவர் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இந்த காரை வந்து நம்ம லோ ஆர்பிஎல் நம்ம இந்த காரை வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது வந்து நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கொடுக்கும். இதே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரேஷாக ட்ரைவ் பண்ணோம், அதாவது ஹை ஆர்பிஎம் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூல் எஃபிஷியன்சி டவுன் ஆகும்.
சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஹோண்டா சிட்டி காரில் வந்து அடாஸ் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அடாஸ் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம், ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், ஆட்டோ ஹை பீமு, லேண்ட் கார்டு டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ இது மாதிரி நிறைய அடாஸ் டெக்னாலஜி அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த அடாஸில் கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சர் வந்துட்டு கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது இது ஒன்றும் இல்லை, நம்ம காரை வந்துட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த கார் பக்கத்தில் ரொம்ப போயிட்டு அப்படின்னா இது உடனே நமக்கு வந்துட்டு ஒரு அலர்ட், ஒரு ஆடியோ அலர்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த அலர்ட் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்துட்டு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணி நம்ம வந்து காரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதன் மூலம் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ஆக்சிடென்ட்டாக நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் லோ ஸ்பீட் ஃபாலோ. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காரை வந்து முன்னாடி ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து நம்மளால வந்துட்டு செட் பண்ணிக்கிற முடியும். அதாவது 55 km/h, 60 km/h அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்பீடு வந்து நம்மளால வந்து காரில் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் கார் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்பீடை போயிட்டு இருக்கிறப்போ நம்ம முன்னாடி ஏதோ ஒரு கார், ஏதாவது ரொம்ப ஏன்னா நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து போயிட்டு இருக்கிறோம், நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் வந்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த கார் என்னாகும், நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற கார் என்ன, அந்த கார் பக்கத்தில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவ் ஆகி ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் பண்ணி பிரேக் அப்ளை பண்ணி கார் கூட ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்ல முடியும். ஏன்னா ஹைவேல போகிறப்போ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம பெரிய பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டாக நம்மளால வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் கீப்பிங் அசிஸ்ட். ஸோ இது வந்துட்டு இது ஒரு நல்ல ஃபீச்சர். நம்ம ஹைவேஸில் போகிறப்போ என்ன ஆகும், நமக்கு நிறைய லேண்ட் இருக்கும். அதாவது ஒரு சில ரோட்டில் வந்து 2 லேண்ட் இருக்கும், ஒரு சில ரோட்டில் 3 லேண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேண்ட்குள்ளேயே நம்ம போயிட்டே இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு லேண்டில் பிடிச்சி நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு அந்த 2 லேண்ட், அதாவது அந்த 2 வெள்ளைக்கோடையும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு வேளை நம்ம கார் வந்துட்டு அந்த அந்த வெள்ளைக்கோடுக்கு தள்ளி வந்துருச்சு அப்படின்னா இமிடியட்டா நமக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் கொடுக்கும். அலர்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு ஸ்டேரிங் வீலையும் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருப்பிக்கும். அதுவே திருப்பி ஆட்டோமேட்டிக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது அந்த 2 வெள்ளைக்கோடுக்கு நடுவில் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எஃபோர்ட் போடாமல் நம்ம ஸ்டேரிங் வீலை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டேரிங் வீல் பிடிச்சி ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதோ வந்து இந்த லேண்ட் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர், சேஃப்டி ஃபீச்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே சேம் இந்த லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் மாதிரியே தான் இருக்கும். இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம லேண்ட் கீப்பிங் அசிஸ்டன்ட் செட் பண்ணிட்டோம்னா இந்த 2 வெள்ளைக்கோடுக்கு நடுவில் போயிட்டே இருக்கும். இதே இந்த ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா இன்கேஸ் அந்த வெள்ளைக்கோடு தாண்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி காரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதான் இந்த ஃபீச்சரோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் தான் அது. அடுத்த சேஃப்டி ஃபீச்சர் வந்துட்டு ஆட்டோ ஹை பீம். இது வந்துட்டு நம்ம காரை வந்து முன்னாடி ஓட்டிட்டு போயிட்டே இருப்போம். நாம வந்துட்டு ஒரு ஹை பீமில் போட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்ல ஏதாவது கார் வந்துச்சு அப்படின்னா அந்த காரை வந்துட்டு இது சென்ஸ் பண்ணி இமிடியட்டாக நம்ம கார் வந்துட்டு ஆல்ரெடி ஹை பீமில் இருக்கு, அந்த காரை சென்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஹை பீம்லேருந்து லோ பீமுக்கு மாற்றிக்கும். ஸோ இது வந்துமே ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா அப்படின்னா நமக்கு ஹை பீமில் போட்டு ஓட்டே போயிட்டு இருக்கோம்னா நம்ம ஆப்போசிட்டில் வர காருக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு 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 ஆக்சிடென்ட் அது மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை கூட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஹை பீம்லேருந்து லோ பீமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர். நைட் டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஃபீச்சர் வந்து லீட் கார் டிபேச்சர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு காரை வந்துட்டு சிக்னலை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம். நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு கார் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த சிக்னல் வந்துட்டு ரெட்ல காட்டிட்டு இருக்கோம். அது வந்து கிரீனுக்கு மாறின உடனே நமக்கு முன்னாடி இருக்க கார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த நமக்கு முன்னாடி இருக்கிற காரே ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்துட்டு நம்மளோட இந்த சிஸ்டம் வந்துட்டு நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணும். ஒரு சவுண்டு, ஒரு ஒரு ஆடியோ நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்து கொடுக்கும். ஸோ இது மூலம் நமக்கு தெரியும், ஓகே நமக்கு முன்னாடி கார் வந்துட்டு கிளம்பிருச்சு, ஸோ நாமளும் போகலாம், நாமளும் போகிறதுக்கு ரெடி ஆயிடணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் நமக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர் வந்துட்டு இந்த சிக்னல் அது மாதிரி ஏரியால நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த ஃபீச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ பிரேக் ஹோல்டு. இது வந்துட்டு எலக்ட்ரானிக். இப்போ நம்ம முன்னாடி நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கார்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்ட் பிரேக் வந்துட்டு பெருசாக இருக்கும், நம்ம வந்து மேலே இழுத்து விடணும். ஸோ அந்த மாதிரி இழுத்து விட்டா கார் வந்து நின்றுக்கும். ஆனால் இதில் வந்து இப்படி இருக்கும், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கார் வந்துட்டு பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்த ஃபீச்சர் வந்து ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட். இது வந்து ஒன்றும் இல்லை, காரை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் நம்ம பார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லோப்பான ஏரியாவில் ஸ்டாப் பண்ணியிருக்க நம்ம காரை பின்னாடி நகராம அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதனால பின்னாடி நம்ம இந்த கார் மூவ் ஆகாம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஏதாவது கார் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த காரில் வந்து நம்ம கார் இடிக்காம பார்த்துக்கும். ஸோ இந்த ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்ன்றது இந்த மாதிரி ஸ்லோப்பான ஏரியாவில் இந்த மலைகள்லாம் போகிறப்போ இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காரோட பாடி ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் வந்துட்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அண்ட் இந்த காரில் மொத்தம் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு எல்லா வேரியண்ட்லேயும் வந்துட்டு 6 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த கார் வந்து 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சர். ஏன்னா காரை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணுற அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு மேக்ஸிமம் இப்போ வரக்கூடிய கார் எல்லா கார்லேயுமே வந்து இந்த 360 டிகிரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் இந்த காரில் ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்துட்டு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல சிஸ்டம். அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் இந்த காரில் வந்துட்டு எல்லா வேரியண்ட்லேயுமே வந்துட்டு எல்லா விண்டோவுமே பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இன்னொன்று வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விண்டோ அந்த கிளாஸ் வந்து நம்ம அப் பண்ணிட்டே இருக்கோம். அப்போதைக்கு நம்ம கையை உள்ளே விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்ம குழந்தைங்களும் இருப்பாங்க, கையை வந்து வெளியே விட்டுட்டு இருப்பாங்க, நம்ம அது தெரியாமல் நம்ம வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு நம்ம அப் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு மேலே போயிட்டே இருக்கும். அது ஜஸ்ட்டு டச் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு கீழே நிற்கும், அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுவுமே ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான் இது வந்துட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் வந்துட்டு லேண்ட் வாட்ச் கேமரான்னு ஒன்று இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த 5th ஜென்ரேஷன்லையுமே இந்த ஃபீச்சர் வந்துட்டு இருந்தது. இது என்ன ஒன்றும் இல்லை, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 மிரர்லையுமே வந்துட்டு அந்த டர்ன் இண்டிகேட்டர்லையுமே வந்துட்டு 2 கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு அந்த லேனை வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம ஹைவேல போயிட்டே இருக்கு அப்படின்னா ஹைவேல வந்துட்டு நம்ம 2 வெள்ளைக்கோட்டுக்கு நடுவில் போயிட்டு இருப்போம். அந்த 2 வெள்ளைக்கோட்டையும் இந்த கேமரா வந்து வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த 2 வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக இதன் மூலம் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். உள்ள இருக்க கேமரா மூலம் நம்ம நல்லா ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் உள்ள வந்துட்டு ஆட்டோ டிப்பிங் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்சைடு ரியர் வியூ மிரர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் பார்க்கிங் சென்சார் இந்த காரில் வந்துட்டு இருக்கு. இதுவுமே வந்து நம்ம இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஏன்னா நம்ம காரை வந்துட்டு பார்க் பண்ணுறப்போ இந்த ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் எடுப்போம், பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கும், நம்ம வந்து தெரியாமல் வந்துட்டு உள்ள அதை வந்து இடிச்சிடக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கார் வந்து வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட், அஜில் ஹேண்ட்லிங் அசிஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த காரில் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐசோஃபிக்ஸ் சீட் வைக்கிறதுக்காக ஒரு ஆங்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த ஒரு சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஆங்கர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரை டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 சீட்டுமே வந்துட்டு வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 506 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெருசு. அண்ட் இந்த காரோட ரியர் சைடு வந்துட்டு விண்ட்ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சூரிய வெளிச்சம் வந்து டைரெக்டாக வந்து உள்ளே வராது. அது உள்ளே விழுந்துச்சோம்னா ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த காரில் வந்து புஷ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் வந்து இருக்குது. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த காரோட ரியர் சைடு வந்துட்டு ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயுமே வந்துட்டு யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த கார் வந்துட்டு எல்லா வேரியண்ட்லையுமே வந்து நமக்கு வந்துட்டு ரிமோட் கீ வந்துட்டு வந்துடுது. ஸோ அதன் மூலம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ஜின் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொரு டோரை வந்து லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது எல்லாமே அந்த கீ மூலம், ரிமோட் கீ மூலம் நம்ம வந்து பண்ணிக்கிற முடியும்.
அதுக்கப்புறம் ஸ்டியரிங் வீல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெலஸ்கோபிக் ஒரு டில்ட் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்மளோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டியரிங் வீலை வந்து ஈஸியாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் ரியர் சைட்லையுமே வந்துட்டு அந்த ரியர் சீட்ல வந்துட்டு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்லேயே வந்துட்டு கப் ஹோல்டர் வந்து இருக்கிற மாதிரி இன்டெகிரேட்டட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் இந்த டோர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புக்ஸு டைரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே அந்த டோர்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சீட் பாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் சீட்டோட ரியர் சீட்டில் வந்துட்டு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது டேப்லெட்டோ இல்லை டைரியோ புக்ஸோ ஏதாவது வந்து வேணுமா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அடுத்து டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு இருக்கு. இதில் வந்துட்டு மொத்தம் 39 ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. 24/7 கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு இருக்குது. 3 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸா அந்த ஃபீச்சர் வந்து இந்த காரில் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக நம்ம அந்த காரை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அக்சசரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு மேஜராக வந்து கொடுத்துருக்குறது காரோட ரியர் சைடு வந்துட்டு ஒரு ட்ரங்க் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் டெய்ல் லேம்ப்லேயும் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது சில்வர் கலரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு லுக்கை வந்துட்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரைட் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு ஒரு கார்னிஷ் வந்து சில்வர் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் விண்டோலையும் வந்துட்டு அந்த குரோம்ல வந்துட்டு அந்த சில்வர்ல வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டோர்ல வந்துட்டு அடிப்பகுதியில் வந்துட்டு அந்த ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்குது இந்த காருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கார்ல வந்துட்டு வாரண்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்கும்போது நமக்கு 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து குடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் 7 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 10 இயர் எனி டைம் வாரண்டி. ஸோ இந்த மாதிரியான 3 ஆப்ஷன்ல வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுபோல ஹைப்ரிட் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு 5 இயர் வாரண்டி, 8 இயர் வாரண்டி. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ல வந்து இருக்குது. இதுல எது வேணும்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.